ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கழுத்து பீஸ் எப்படி ஜாயின் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ கழுத்து பீஸ் கிராஸாக எடுத்துக்கிறோம். நம்ம கழுத்து பீஸ் எப்பயுமே, அதாவது ரவுண்டு கழுத்துக்கு நான் சொல்கிறது, எப்பயுமே ரவுண்டு கழுத்துக்கு கிராஸ் பீஸ் இப்படி போட்டுருங்க. ஒரு 2 இன்ச்சு கணக்கு வச்சா போதும். இந்த மாதிரி கிராஸ் இருந்தால் இழுத்தா அப்படி வருதா, இந்த மாதிரி கிராஸ் பீஸு போட்டுக்கோங்க. எடுத்துட்டு அது அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரி கழுத்து எண்டில் வச்சு கீழே மடிச்சுக்கிட்டு அப்படியே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுங்க. 1/2 இன்ச்சு கணக்கு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அதிகமாக வந்துடக்கூடாது. 1/2 இன்ச்சு அளவு கணக்கு வச்சு நம்ம கழுத்து ஜாயின் பண்ணிவிட்டு கடைசியிலையும் அதே மாதிரி கீழே மடித்து விட்றணும். மடித்து விட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை கொஞ்சம் கட் பண்ணி விட்டுறணும். லைட்டாக நம்ம அப்படியே கொதவு போட்டோம்னா தான் அடுத்தடுத்து நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு அப்படியே கரெக்டாக திரும்பும். கழுத்து திரும்பி ஃபினிஷிங்காக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுறணும். தையலை வெட்டிடக்கூடாது, பீஸை வெட்டிடக்கூடாது, ரொம்ப கவனமாக வெட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தையலை அப்படியே வெட்டி விட்டுருங்க. ரொம்ப நெருக்கமாலாம் எல்லா பக்கமும் போட தேவையில்லை. கொஞ்சம் ஒரு எனக்கே தெரியும் ஒரு அளவுக்கு போட்டால் போதும். அந்த வளையிற இடம் முக்கியம். வளையிற இடத்துல நம்ம இந்த மாதிரி ஒரு கொதவு போட்டால் சூப்பராக வளைஞ்சு கொடுக்கும். நெக்கும் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி மடித்து இப்படி இருந்ததில் பீஸு, இப்படி இருந்த பீஸை நம்ம இப்படியே ரைட் சைடு அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த பீஸை நமக்கு தேவையான அளவு நம்ம எவ்வளோ பீஸ் விட்டோமோ அந்த அளவு வந்தால் போதும். இதை நம்ம அடுத்து கட் பண்ணிடணும். இப்போ இதுதான் அளவு. இது ரெட்டை தையல் போடுறதுக்கு தைக்கிறேன் நான். இப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. இப்படியே அடியில் கொடுத்துட்டு நம்ம ஒரு அளவை அப்படி நிதானமாக எடுக்கணும். அப்படியே மேலே தையலை கொடுத்துட்டே வந்துடுங்க. கட் பண்ணி இது முடிக்கிற பகுதி. ஸ்டார்டிங்கில் எப்படி வச்சோமோ அதே மாதிரி இந்த கீழே மடித்ததையும் நமக்கு தேவைக்கு லைட்டாக மடிச்சுக்கிற வேண்டியதான். அளவாக எடுத்து மடித்து இதே மாதிரி அந்த பீஸை கீழே வச்சு இதே ஒரு தையல் போட்டு இப்படியே லைட்டாக கட்டிட்டு பீஸ் தெரியுதா? இது எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸு. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா கட் பண்ணி விட்டுறணும். தேவைக்கு நம்ம எடுத்துகிட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணும்போது கவனமாக பண்ணணும். ப்ளவுஸை வெட்டிடக்கூடாது. இப்படியே நம்ம சின்ன சின்னதாக இருக்கும், பார்த்து கவனமாக வெட்டிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எடுக்குறியா? இங்கே பாருங்கள், எல்லாமே நீட்டாக அப்படியே வெட்டிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தையல் போட்டோம் பாருங்கள், இது உள்ளே போயிடணும். இப்படி உள்ளே போயிடணும். அதை இங்கே இந்த பக்கமாக நம்ம ஜாயின் பண்ணணும். இப்படி வச்சோம்னா வச்சு கீழே இந்த எண்டில் தையல் போடணும். எப்பயுமே ஒரு கட்டிடணும். ஸ்டார்டிங்கில் கட்டிட்டு நம்ம அப்படியே தைக்க வேண்டியதான். எண்டில் வச்சு அப்படியே ஒரு தையல் நம்ம மடிக்கிறது கரெக்டாக மடிக்கணும். நிறைய மடிச்சிடக்கூடாது. ப்ளவுஸ் அதே மாதிரி மடிச்சிடக்கூடாது. ரொம்ப கவனமாக மடிக்கணும். பாருங்கள், அவ்வளோதான். லைனிங் துணி வெளியே தெரியாமல் அப்படியே மடிக்கணும். இப்படியே வச்சு மடிச்சுக்கிட்டே இருக்கணும். மடித்து கீழே தையலை போடணும். அவ்வளோதான். கடைசியில் முடிச்சுட்டு ஒரு கட்டிட்டு நம்ம வெளியே எடுக்க தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே என்ன பண்ணுறீங்க, மேலே வச்சுருங்க. ஃபஸ்ட்டு இந்த ஓரம் தையல் போட்டோமா, இப்போ இந்த சைடு சைடு மேலே அப்படியே தையலை போட்டுக்கிட்டே வரணும். ரெட்டை தையல்
ரெட்டை தையல் அப்படியே 2 தையல் கொடுத்து வந்துட வேண்டியதான். இது ஹெம்மிங் பண்ண தேவையில்லை. அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நெக்கு, ரவுண்ட் நெக். இது வந்து ரவுண்ட் நெக்குக்கு நம்ம தைச்சிருக்கோம். பாருங்க எவ்வளோ நீட்டாக இருக்கா. அவ்வளோதான். இது எம்மிங் வேலை மிச்சம். இதில் வந்து இந்த ரெட்டை தையல் போட்டோம்னா எம்மிங் தேவையில்லை. இதை வந்து இப்படி கரெக்டாக ஃபினிஷிங்காக அடிக்கணும். நம்ம எடுக்கிற அளவும் கரெக்டாக இருக்கணும். அவ்வளோதான். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரவுண்ட் நெக் இவ்வளோதான். இதுக்கு பேர் வந்து ரெட்டை தையல்னு சொல்லுவோம். எம்மிங் தேவையில்லை. நம்ம பாட்டுக்கு அப்படியே தைச்சிட்டா முடிஞ்சிச்சு. புரிஞ்சிச்சா? எந்தளவுக்கு புரிஞ்சிச்சின்னு தெரியல. ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தெளிவாக சொல்லித்தரேன். ஓகேங்களா? பாய். இன்னொரு வீடியோவில் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் தையலை பற்றி நம்ம பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலரக்கா. Bye.